குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். மதிய வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸ்ல மீட் பண்றோம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடி, ஓகே, 7ஆம் வகுப்புல தகவல் செயலாக்கம் மற்றும் தொழில்நுட்பவியல்ல 3வது பாடம். ஆல்ரெடி நம்ம 2 பாடங்கள் முடிச்சாயிற்று. சோ இப்பொழுது நாம் பார்க்க போவது 3வது பாடம், கணினி முறைமையின் பாதுகாப்பு, செக்யூரிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே, சோ முதல் 2 பாடங்களில் என்ன எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ரீகேப், ரிவிஷன். கணினியின் ஒழுங்கமைப்பு என்றால் என்ன, பணி செயல்முறைமை என்றால் என்ன, இதுதான் முதல் 2 பாடத்தினுடைய தலைப்புகள், ஒழுங்கமைப்பு மற்றும் செயல்முறைமை. கணினியின் ஒழுங்கமைப்பு முதல் பாடத்துல கணினியினுடைய தலைமுறைகள் பற்றி பார்த்தோம். 1ஆம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, ஜெனரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் வந்து முதல் பாடத்துல நம்ம பார்த்தோம். மைய முறைமொழி அலகு என்றால் என்ன, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியு என்பதை பற்றி, அதனுடைய தேவைகளை பற்றியும் 1ஆம் பாடத்தில் கற்றறிந்தோம். 2ஆம் பாடத்தில் நாம் கற்றறிந்த விடயமானது என்னவென்றால், பணி செயல் முறைமைகள், நம்மளுடைய ஆபரேஷன் சிஸ்டம், ஓஎஸ், அதனுடைய வேலைகள் என்ன, எவ்வாறு கணினியானது செயல்படுகிறது, அதில் உள்ள ஊடக சாதனங்கள் எல்லாம் என்னவெல்லாம் இருக்கின்றன, இது எல்லாம் வந்து 2வது பாடத்தில் பார்த்தோம். அப்புறம் வந்து கோப்புரை, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், அதனுடைய உபயோகங்கள் என்ன, அதை எவ்வாறு கட் காப்பி பேஸ்ட், இந்த விடயங்கள் எல்லாமே 2வது பாடத்தில் கற்றறிந்தோம். இப்பொழுது 3வது பாடத்தில் அறிய போவது கணினியின் பாதுகாப்பு. சோ கணினியின் பாதுகாப்பு என்பது என்ன? கணினியில் கணினி முறைமையின் பாதுகாப்பு என்பது 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை என்ன? வன்பொருள் பாதுகாப்பு மற்றும் மென்பொருள் பாதுகாப்பு. வன்பொருள் என்பது ஹார்ட்வேர், மென்பொருள் என்பது சாஃப்ட்வேர். ஓகே, ஹார்ட்வேர் நம்மால் தொட்டு உணரக்கூடியது, டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடியதுதான் ஹார்ட்வேர். நம்மால் தொட்டு உணரக்கூடிய, இப்பொழுது என்னால் இந்த பேனாவை தொட்டு இது ஒரு பேனா என்று தொட்டு உணர முடியும் இல்லையா? இது ஒரு போர்டு என்று தொட்டு உணர முடியும். இந்த ரிங்க வந்து டச் அண்ட் ஃபீல், என்னால இது ரிங், மோதிரம் அப்படிங்கிறது டச் அண்ட் ஃபீல் கொடுக்க முடியும். நம்மால் தொட்டு உணரக்கூடியதும் கண்களால் பார்க்கக்கூடியதும், நம்மால் இது வந்து இது ஒரு ரிங், இது பேனா அப்படிங்கறத வந்து கண்ணால் பார்க்க இயலும். அந்த வகையான சாதனங்களை ஹார்ட்வேர் என்றும், கண்ணால் பார்க்க இயலாது பட் அதனுடைய வேலையை அத செய்யும், அத வந்து சாஃப்ட்வேர் என்றும் நாம் சொல்கிறோம். ஓகேவா? சோ வன்பொருள் பாதுகாப்பு, மென்பொருள் பாதுகாப்பு. முதலில் நான் பார்க்க போவது வன்பொருள். நம் கணினியில் எவையெல்லாம் வன்பொருட்கள், ஹார்ட்வேர் என்று அழைக்கின்றோம், அதுதான் முதல்ல பார்க்க போறோம். சரிங்களா? சோ வன்பொருள் பாதுகாப்பு என்றால் என்ன, எந்தெந்த சாதனங்கள் வன்பொருள் சாதனங்களாக நாம் கணினியில் குறிக்கின்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் மென்பொருள்கள் பாதுகாப்பு என்னென்ன செய்ய போகிறோம். 3.33 வரைக்கும் வந்து நம்ம வன்பொருள் பாதுகாப்பு தான் பார்க்க போறோம். 3.2 இதுவரைக்கும் நாம் பார்க்க போவது புக்ல, உங்களுடைய புத்தகத்தில் 3.22 வரையும் உள்ள டாபிக்ஸ் வன்பொருள் பாதுகாப்பு பற்றியது, ஹார்ட்வேர் சம்பந்தமானது. ஓகேவா? சரி, இதுல நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி காட்டுறேன். நீங்க எதெல்லாம் அதுல வன்பொருட்கள் இதெல்லாம் என்னென்ன பெயர்கள் அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? ஒரு நிமிடம். பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். சோ இது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு சரியோ தவறோ நீங்க ஆன்சர்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள இயலும், தவறான விஷயங்களை சரி செய்து கொள்ள. ஓகே, இப்போ நம்ம
6ஆம் வகுப்பிலிருந்து ஐசிடி படித்துக் கொண்டு வருகிறோம். அதில் கணினியின் பாகங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ 7ஆம் வகுப்பு முதல் பாடத்திலும் அதை ரீகேப் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க, நான் அதை வந்து மூவ் பண்றேன். ஓகே. ப்ராசஸர், வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர், கேஸ், மதர் போர்டு. ஓகே, மதர் போர்டு, டிவிடி டிரைவ் இது சொல்றீங்களா? ஓகே, நான் இங்க மூவ் பண்றேன். ஹீட் ஃபேன், ஹீட் சிங்க் ஃபேன் சொல்றீங்களா? இங்க மூவ் பண்றேன். நீங்க சொல்றத நான் மூவ் பண்றேன். ஓகே. சோ மதர் போர்டு, கேஸ் இது வந்து நம்மளுடைய கவர். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் நம்ம மூவ் பண்றோம். சரியா தவறா அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்தது ப்ராசஸர் சொல்லியிருக்கீங்க. யூனிட் இதுல எது பவர் சப்ளை யூனிட் மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியுது? கிராபிக்ஸ் கார்டு இது சொல்றீங்களா? சரி, ஓகே. கிராபிக்ஸ் கார்டு, ரேம், ரேம், பவர் சப்ளை யூனிட் சொல்றீங்க இல்லையா? சரி. ஹார்ட் டிரைவ், ஹார்ட் டிரைவ் எது சொல்றீங்க? நீங்கள் சொல்லக்கூடியதை நான் நினைக்கின்றேன். வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர், வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டர். இங்க ஒரு ஓகே, நான் இதை மாத்துறேன். நீங்க பாருங்க சரியானதா தவறானதா அப்படிங்கிறது. ஹீட் சிங்க் இது சொல்றீங்களா? பவர் சப்ளை யூனிட் நமக்கு இன்னும் வரவே இல்லையே. ஓகே, இது ப்ராசஸர் கிடையாது. ப்ராசஸர். ஓகே, நீங்கள் சொல்லக்கூடியதை நான் நினைத்திருக்கிறேன். இப்போ இதனுடைய இது எல்லாமே ஹார்ட்வேர்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இந்த பாகங்களின் சரியான பெயரை நாம் இப்போது நோக்கலாமா? மதர் போர்டு, ரேம், டிவிடி டிரைவ், ஹார்ட் டிரைவ், பவர் சப்ளை யூனிட். இங்க இந்த இது பேக்ல இருக்கா? சோ இந்த பவர் சப்ளை யூனிட் நாம் அனைவரும் வீடுகளில் பார்த்திருப்போம். நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் அந்த இதுல எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபேன், ஹீட் சிங்க் ஃபேன், இந்த ஃபேன் ஷேப்ல இந்த இது இருக்கா உங்களுக்கு? சோ அதே மாதிரி நெட்வொர்க் அடாப்டர், ப்ராசஸர், இங்கேயே மேலேயே ப்ராசஸர் அப்படிங்கிறது இருக்கா? அந்த சிபியோட இதெல்லாமே உள்ளடக்கிய பாகத்தின் கேஸ் இதுதான் நீங்க மேலே பார்க்கக்கூடிய அந்த கேஸ் மாடல் அப்படின்னு சொல்றது. சோ கிராபிக்ஸ் கார்டு, இது மதர் போர்டுங்கிறது நம்மளுடைய மொபைல் போன்ல இருக்கிற அந்த 4 கோல்டு கலர் லைன் இருக்கிற சிப்பு தான். அந்த சிப்பை தான் வந்து மதர் போர்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத சொல்லுவாங்க. சோ இப்ப இதனுடைய சரியான பெயர்கள் மற்றும் பாகங்கள் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இஸ் இட் கிளியர்? ஓகே. சோ இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம். வன்பொருள் பாதுகாப்பு அப்படின்னா என்ன? எவை எவை வன்பொருட்கள் அப்படிங்கிறது பார்க்க போறோம்.
கண்களால் தொட்டு உணரக்கூடியதும் பார்க்கத்தக்கதுமான கணினி பாகங்களை ஹார்ட்வேர் வன்பொருள்கள் எனப்படும். இவற்றிற்கு நிச்சயமாக வடிவு. இந்த வன்பொருள்களுக்கு என்ன இருக்கிறது? நிச்சயமாக வடிவம் உள்ளது. அதே போல் கணினிக்கு வெளியில் மாத்திரம் அல்லாமல் கணினி முறைமை அலகினுள்ளும் கணினி வன்பொருள்கள் உள்ளன. ஓகேவா? ஹார்ட்வேர் சிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லி it is essential to have adopted various prior protective measure for the safety and durability of computer. The secure computer system can be divided into two parts. One is hardware, another one is software. So one is hardware security. First நாம பார்க்க போறது hardware security தான். So மானிட்டர் தெரிவிப்பி வெளியே பார்க்கத்தக்க சில வன்பொருட்கள் எவை அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ணால் பார்க்கக்கூடியதும் இதெல்லாம் வெளியில பார்க்கக்கூடிய வெளியே பார்க்கத்தக்க சில வன்பொருட்கள் வந்து மானிட்டர், கீபோர்ட் அண்ட் மவுஸ். இது வந்து வெளியில இருந்தே நம்ம பார்ப்போம். பிசிக்கலா வந்து some hardware devices that can be seen externally. எக்ஸ்டர்னலா பார்க்கக்கூடியது மானிட்டர், கீபோர்ட், சாவிப்பலகை, சுட்டி. மானிட்டர் என்பது தெரிவிப்பி, சாவிப்பலகை, சுட்டி. இது நம்மால் வெளியே இருந்து பார்க்கக்கூடிய சில hardware, some hardware devices that can be seen externally. வெளியே பார்க்கத்தக்க சில வன்பொருட்கள் யாவை? தெரிவிப்பி, சாவிப்பலகை, சுட்டி. மானிட்டர், கீபோர்டு, மவுஸ். இது வந்து என்னது? hardware devices that can be seen externally. Okay, so முறைமை அலகினுள் உள்ள சில வன்பொருட்கள், அதாவது மையம் சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய some hardware devices inside the system unit. அதை தான் நீங்க இப்ப வந்து ஆக்டிவிட்டியில பார்த்துட்டு வந்தீங்க. அதனுடைய தமிழாக்க பெயர்களும் ஆங்கில பெயர்களும் யாவை அப்படிங்கிறது சொல்றேன். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும். முறைமை அலகினுள் உள்ள சில வன்பொருட்கள், some hardware devices inside the system units. hardware devices inside the system unit. இதனுடைய வகைப்பாடுகளை நாம் முக்கியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒன்று, RAM தற்போக்கு பெருவழி நினைவகம். தற்போக்கு பெருவழி நினைவகம். இரண்டாவது, வன்வட்டு ஹார்ட் டிஸ்க். மூன்றாவது, குளிர்த்தும் விசிறி. அதுதான் என்ன பார்த்தோம்? கூலிங் ஃபேன். கூலிங் ஃபேன். அதாவது இலக்கமுறை பல்திறவாற்றல் வட்டு, டிவிடி டிரைவ். இதனுடைய தமிழாக்க ஆங்கில பெயர்களும் முக்கியமாக தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். இலக்கமுறை பல்திறவாக்கல் வட்டு.
பல்திறவாக்கல் வட்டு செலுத்தி டிவிடி டிரைவ். ஸோ 4 பெயர்கள். அடுத்தது 5, 6, 7. ஐந்தாவது இது 4ம் ரேம் தற்போக்கு பெருவழி நினைவகம், வன்வட்டு ஹார்ட் டிஸ்க், கூலிங் ஃபேன் இஸ் குளிர்த்தும் விசிறி, டிவிடி டிரைவ், இலக்கமுறை பல்திறவாக்கல் வட்டு செலுத்தி. அடுத்தது 5வது இவை அனைத்தும் சிஸ்டம் யூனிட் முறைமை வன்பொருள்கள். சோ அத முறைமை அழக பார்ட்ஸா பிரிச்சாதான் நம்மளால் பார்க்க இயலும், இல்லை என்றால் இயலாது. அந்த வெளியில இருக்கிற கேஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். மைய முறை வழி அலகு CPU. வலு வழங்கல் அலகு பவர் சப்ளை. ஓகே. சோ வெளியே இருந்து பார்க்கத்தக்க சில வன்பொருட்கள் சாவி பலகை, சுட்டி மற்றும் தெரிவிப்பி, கீபோர்ட், மானிட்டர், மவுஸ். முறைமை அலகில் உள்ள சில வன்பொருட்கள், இது முறைமை அலக சிஸ்டம் யூனிட்டை ஓபன் பண்ணினாதான் இந்த 7 வன்பொருட்களை நாம் காண இயலும். அது யாவை? தற்போக்கு பெருவழி நினைவகம், வன்வட்டு குளிர்த்தும் விசிறி, இலக்கமுறை பல்திறவாற்றல் வட்டு செலுத்தி, வலு வழங்கல் அலகு, மைய முறை வழி அலகு, தாய்ப்பலகை. RAM, hard disk, cooling fan, DVD drive, power supply, CPU and motherboard. Okay. So hardware பாதுகாப்பு, வன்பொருள் பாதுகாப்பு, அதுதானே நம்ம பார்க்கிறோம். சோ கணினியின் வன்பொருள்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள் எப்போது நடைபெறும் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். சரியா? சோ கணினியின் வன்பொருள் பாதுகாப்புக்கு பாசிபிள் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூ எதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாசிபிள் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூஸ். வன்பொருள் பாதுகாப்புக்கு கணினியின் வன்பொருள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள். சடன் பவர் ஃபெயிலியர், ஓவர் ஹீட் இன்சைட் த சிஸ்டம் யூனிட். சோ சடுதியாக மின் தொடுப்பு அகற்றுவதன் மூலம். சடன் பவர் ஃபெயிலியர் என்றால் சடுதியாக மின் தொடுப்பை அகற்றுவதன் மூலம். அதாவது சடனா டக்குன்னு பவர் ஆஃப் ஆனா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டேட்டா சேவ் ஆகாது, கிராஷ் ஆகும். சோ அதனால பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். மெயின் வேஸ் தட் காஸ் டேமேஜ் டு ஹார்ட்வேர் டிவைசஸ் என்னென்ன அப்படிங்கிறது. அடுத்தது அதிஉயர் அழுத்த மின்னோட்டம் கிடைப்பதன் மூலம். சடன் ஃப்ளோ ஆஃப் ஹை வோல்டேஜ் ஆஃப் கரண்ட். ஹை வோல்டேஜ் அந்த இமேஜஸ் பாருங்க. ஹை வோல்டேஜ் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்? செய்யக்கூடிய செயல்பாடுகள் கிராஷ் ஆகும். ஸோ அப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த விஷயமானது நடுவுல இன்டரப்ட் ஆகி ஸ்டாப் ஆகும். ஓகேவா? அடுத்தது சடன் flow of high voltage, sudden power failure, overheat inside the system. கணினி முறைமையின் உள்ளே மிகை வெப்பம் ஏற்படும். இப்ப நம்மளுடைய மொபைலே பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆனா என்ன ஆகுது? மொபைல் போன்ஸ் என்ன, அந்த போன்ஸ் ஒண்ணு சார்ஜர்ல வச்சுட்டே இருக்கும்போது நமக்கு ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி இருந்தால் அது என்ன ஆகும்? சம்டைம்ஸ் ஆக 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 அந்த பின்னாடி இருக்கிற பேட்டரி பஸ்ட் ஆகுமா? நம்ம எல்லாம் நிறைய நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி சார்ஜ்ல போட்டுட்டு போன் பேசாதீங்க, ரொம்ப நேரம் கண்டினியூஸா ஹெட்செட் யூஸ் பண்ணி பாட்டு கேட்காதீங்க, போன் ஓவர் ஹீட் ஆனா நம்மளுடைய பேட்டரி பஸ்ட் ஆயிடும், பேட்டரி வெடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரிதான் கணினிலையும் ரொம்ப
ஹீட்டா ஆயிட்டே இருந்ததுன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது கணினி வன்பொருட்களின் மீது தூசு படிவதன் மூலமும் பூச்சி தொல்லை மூலமும் டஸ்ட் கேதரிங் ஆன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் இன்செக்ட். அதாவது நம்ம இன்செக்ட்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஏதாவது பூச்சி வந்தது, மஸ்கிட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து நம்ம அடிக்கிறதுக்கு போவோம். ஸோ அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய டிவைஸ் மேல தெரியாம ஏதாவது வகையில வந்து நம்மளுடைய கை தவறி பட்டிருந்தால் அது என்ன ஆகும், நமக்கு அந்த விஷயம் வந்து பார்ட்ஸ் வந்து டேமேஜஸ் ஆகும் இல்லையா. அதே மாதிரி டஸ்ட் ஏறிட்டே இருந்தா டிஸ்ப்ளே ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்ப என்ன ஆகும், அந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது, வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கிளாத்ஸ் அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த இதை வந்து பாதுகாப்பா நீட்டா கிளீனா வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது இஷ்யூ ரிலேட்டட் டு தெஃப்ட். திருடர்கள் மூலம், திருடர்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படியே சிஸ்டம் யூனிட்டை ஃபுல்லா எடுத்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹார்ட்வேருக்கு பாசிபிள், அதாவது மெயின் வேஸ் தட் காஸ் டேமேஜ் டு ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து இந்த விஷயத்தினால் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து இந்த காசஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ precautionary methods to protect கம்ப்யூட்டர், இதையெல்லாம் தடுப்பதற்கு என்ன செய்யலாம், கணினியின் வன்பொருள் கூறுகளை பாதுகாப்பதற்கு நீர் மேற்கொள்ளத்தக்க சில நடவடிக்கைகள் என்னென்ன, ஒவ்வொரு நடவடிக்கையா பாருங்க. Steps that can be taken to minimize damages caused to the computer by electricity. மின் காரணமாக கணினிக்கு ஏற்படும் சேதங்களை இழிவளவாக்குவதற்கு செய்யத்தக்க விடயங்கள் என்ன. முதலாவது நாம் செய்ய வேண்டியது அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, யூபிஎஸ். அப்போ உங்களுக்கு பவர் வந்து போனாலும், சடன் பவர் ஸ்டாப் இருந்தாலும் யூபிஎஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும் போது நமக்கு இஷ்யூஸ் வராது. அடுத்தது உருகியை பயன்படுத்துது, ஃபியூஸ் கண்டக்டர் யூசிங் ஃபியூஸ். உருகியை பயன்படுத்தும் போது நம்மளால அந்த ஹெவி வோல்டேஜ் அந்த இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலாம். அடுத்தது யூசிங் சர்ச் ப்ரொடெக்ஷன், எழுச்சி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம். எழுச்சி பாதுகாப்பு, சர்ச் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்மளுடைய வீடுகளில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த அது போன்ற மின்சார சாதனங்களை ஸ்டெபிலைசர்ல வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டெபிலைசர்ல இருந்து நம்ம டைரக்ட் பவர் சப்ளைக்கு கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ அது அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஸ்டெபிலைசர் தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர டைரக்டா நம்மளுடைய ப்ராடக்ட் ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின் வாட் எவர் இட் இஸ் அது அஃபெக்ட் ஆகாது. அதற்காகத்தான் இந்த சர்ச் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்றோம். அடுத்தது இங்கே உங்களுக்கு காசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. During sudden power failure, UPS continues the supply power to computer without interruption for a while. So it enables to give sufficient time to save the current work and shut down the computer. ஸோ ஆனா யூபிஎஸ் வந்து நமக்கு யூபிஎஸ்மே எவ்வளவு நேரமாக இருக்க முடியும், 8 மணி நேரம், 6 மணி நேரம், 4 மணி நேரம். நம்மளுடைய பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த யூபிஎஸ் கணினிக்கு தடைப்படாத வலுவழங்களுடனான மின் வழங்கப்படுகின்றது. சடுதியாக மின்தடை ஏற்படும் போது இதன் மூலம் ஒரு குறித்தளவு நேரத்திற்கு மின் இதன் மூலம் கணினியில் செய்யப்படும் பணிகளை சேமித்து வைப்பதற்கும் கணினியை பணிநிறுத்தம் செய்வதற்கும் தேவையான அளவு கிடைக்கும். சேவ் அண்ட் ஷட் டவுன். சோ நம்ம என்ன அதுக்காக யூபிஎஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை கண்டினியூவா பண்ணிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் யூபிஎஸ்க்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்கு. கரண்ட் இல்லைன்னா யூபிஎஸ் வந்து 6 hours 4 hours 8 hours அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், கண்டினியூஸா அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி பவர் வந்து ஸ்டாப்பா இருக்கு, பவர் சப்ளை இல்ல, யூபிஎஸ்ல தான் நம்ம ரன் பண்றோம் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை சடுதியில் முடித்து விட வேண்டும். ஓகே. அடுத்தது ஃபியூஸ். இட் prevents damages caused to computer due to sudden flow of high voltage current. It is widely used in power supply units and etc. However, at present, many circuit breakers are used in place of fuse due to easy use. கூடுதலாக மின்னோட்டம் பாயும் போது கணினிக்கு ஏற்படத்தக்க தீங்கை தவிர்க்கும் வலுவழங்கல் அலகில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. பவர் சப்ளை யூனிட்ல
எனினும் தற்காலத்தில் பயன்பாட்டு வசதிக்காக உருக்கிக்கு பதிலாக சிறு சுற்றுடைப்பான் மினி சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிபி எனும் சாதனம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, வீடுகள் அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த எம்சிபி பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரூம்லயும் வந்து ஒரு 5 ஆர் 6 ஸ்விட்சஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒண்ணுமே அந்த எம்சிபி பிரேக்கர்ஸோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மெயினா ஹால்ல வச்சிருப்பாங்க. சோ அந்த பர்டிகுலர் லைன்ல மின்சாரம் அதிகமா பாய்கிறது, இல்ல மின்சாரத்தில் ஏதேனும் தடை ஏற்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆயிடும், டவுன் ஆயிடும். சோ டவுன் ஆகும்போது அந்த பர்டிகுலர் லைனுடைய பவர் சப்ளை ஸ்டாப் ஆயிடும். மத்த லைன்ஸ்க்கு அது அஃபெக்ட் பண்ணாது. எல்லாமே வந்து ஈஸியா வந்து பவர் ஆனது உங்களுக்கு ஃப்ளோ வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும். எந்த லைன்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், எழுச்சி பாதுகாப்பு, சர்ச் ப்ரொடெக்ஷன். அதாவது முதலாவது பாதுகாப்பு என்னது? மின்சாரம் காரணமாக கணினிக்கு ஏற்படக்கூடிய சேதாரங்களை சரி செய்வது. ஓகேவா? சோ எழுச்சி பாதுகாப்பு இது என்னது? protects the computer from high voltage current and lightning, controls the flow of high voltage current to the devices and send it to earth. ஓகேவா? மிகை ஓட்டம், பாய்தல், மின்னல் ஆகியவற்றிலிருந்து கணினியை பாதுகாக்கின்றது. உபகரணங்களுக்கு மிகையான மின்னோட்டம் பாய்வதை கட்டுப்படுத்தி மின்சாரத்தை புவித்தொடுப்பு செய்கின்றது. இந்த எர்த் கனெக்ஷன் வந்து எல்லாருடைய வீடுகள்லயுமே வெளியில கொடுத்திருப்பாங்க. சோ நான் நம்மளுடைய ஸ்டெபிலைசர் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதுதான் டைரக்டா நீங்க வந்து உங்களுடைய வால்ல இருக்கக்கூடிய இதுல வந்து கனெக்ட் பண்ணாம இந்த ஸ்டெபிலைசர் மூலமா அதை கனெக்ட் பண்ணும்போது அந்த வரக்கூடிய இழப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைசருக்கு தான் வரும், நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்டா அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இந்த 3 சாதனங்களுமே மின் காரணமாக கணினிக்கு ஏற்படக்கூடிய சேதாரங்களை சரி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியது, தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது இரண்டாவது ஸ்டெப்ஸ் that can be taken to minimize overheating inside the computer. கணினி மிகையாக வெப்பமாவதை இழிவளவாக்குவதற்கு செய்யத்தக்க செயல்கள். 1. Installing air conditioners in the computer laboratory to control the heat. ரெண்டாவது, fixing cooling fans on devices which get heated highly inside the computer. கணினி ஆய்க்கூடத்தில் வளச்சீராக்கம் செய்வதற்கு வளிச்சீராக்கியை பயன்படுத்துதல். ஏர் கண்டிஷனர் அப்படின்னா வளிச்சீராக்கி என்று பெயர், தமிழாக்கம் வளிச்சீராக்கி. கணினியில் மிகையாக வெப்பமாகும் சாதனங்களின் மீது குளிர்த்தும் விசிறியை பொருத்துதல், கூலிங் ஃபேன். அதாவது கம்ப்யூட்டர் லேப் ஆர் ஆஃபீஸ், எங்க எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய இடங்கள்ல ஏசி வந்து போட்டிருப்பாங்க. சோ எதுக்கு இந்த ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்றாங்கன்னா, அந்த இடம், அந்த அட்மாஸ்பியர் வந்து வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை விட கூலிங்கா இருக்கும். பிகாஸ் சிஸ்டம்ல இருந்து வெளியில அவுட்புட் ஆகக்கூடியது ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஹீட்டை வந்து தடுப்பதற்காக தான் எல்லா இடங்கள்லயுமே வளிச்சீராக்கி ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து உபயோகப்படுத்துறாங்க. சோ இட் இஸ் கம்பல்சரி, இந்த வளிச்சீராக்கியை கம்பல்சரியாக உபயோகப்படுத்த வேண்டும். அது வந்து மஸ்ட். அதே மாதிரி அந்த சிஸ்டம் யூனிட்ஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கூலிங் ஃபேன்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு ஹீட்ஸ் வந்து கம்மியாகும். பிகாஸ் ஹீட் ஜாஸ்தி ஆகும் போது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேதாரங்கள் வந்து வெவ்வேறு வகைகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. சோ அதை சரி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள். அடுத்தது மூன்றாவது முறை, பௌதிக சேதங்களிலிருந்து கணினியை பாதுகாப்பு செய்ய செயல்கள். ஸ்டெப்ஸ் that can be taken to protect the computer from physical harm. பௌதிக சேதங்களிலிருந்து கணினியை பாதுகாப்பதற்கு செய்யத்தக்க செயல்கள். It is essential to keep the computer laboratory clean and tidy in order to protect it from physical harm, such as dust gathering, high moisture, and insect minnow. For that, some steps that we can follow can be shown as follows. தூசி படிதல், மிகையாக ஈரலிப்பு, பூச்சி தொல்லை போன்ற பௌதீக சேதங்களில் இருந்து
பாதுகாப்பதற்காக கணினி ஆய்க்கூடத்தை துப்புரவாக வைத்திருத்தல் வேண்டும். பாருங்க, இதுகிட்ட இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டரை காப்பாத்தி வைக்கணும். அதுக்குதான் சொல்லியிருக்காங்க. அதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் பின்வருமாறு காட்டலாம். என்னென்ன அப்படின்னா, முதல்ல லெட்ஸ் ரிமூவ் த ஷூஸ் வென் என்டரிங் இன் த கம்ப்யூட்டர் லேப். ஷூஸ்ல இருந்து நம்ம எங்க இருந்தாவது சேறு சகதி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருப்போம். ஸோ ஷூஸை ரிமூவ் பண்ணிட்டு வரணும். ஆய்க்கூடத்திற்கு பாதணிகள் இல்லாமல் பிரவேசிக்க வேண்டும். ரெண்டாவது, அங்க மேல நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, நோ ஃபுட் ஆர் ட்ரிங்க் இன் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு, லெட்ஸ் அவாய்ட் டேக்கிங் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் இன்சைட் த லேப். ஆய்க்கூடத்தில் உணவையும் பானத்தையும் தவிர்ப்போம். உணவு வந்து ஃபுட்டுனாலதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த எலி எல்லாம் வரும். பக்கத்திலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க, லெட்ஸ் பிரிவென்ட் இன்செக்ட் அண்ட் ராட்ஸ் ஃப்ரம் என்டரிங் த லேப். பூச்சிகள் எலிகள் போன்ற விலங்குகள் ஆய்க்கூடத்திற்குள்ளே புகுவதை தவிர்க்க முடியும். நம்ம அங்க வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் சாப்பிட்டுட்டு லேப்ல அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துருவோம், பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு. சோ அப்ப அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பொருட்கள் இருக்கும்போது என்ன ஆகும், எலி தொல்லைகள் ஜாஸ்தியாகும். எறும்புகள் இதெல்லாம் வரும், ஈக்கள் எறும்புகள் எலி இதெல்லாம் வரும். சோ அப்ப இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும், நம்மளுடைய வயர்ஸ் எல்லாம் கடிச்சிடும். சோ கடிச்சு வச்சா எறும்பும் வயர்ஸை சாப்பிடும், எலியும் வயர்ஸை சாப்பிடும். சோ அப்ப அந்த வயர்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது நம்மளுடைய அந்த கணினியினுடைய ஓட்டமானது நிறுத்தப்படும். அப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து அதை ரிப்பேர் பண்றதுக்கு கொள்வனவு செய்வதற்கான பைசா வந்து அதிக அளவில் தேவைப்படும். சோ ஆதலால் இந்த வந்து ஃபுட்ஸ் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ், வாட்டர் ஆகட்டும், கூல் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், ஜூஸ் ஆகட்டும், நம்ம கொண்டு போய் லைட்டா வந்து மானிட்டர்லயோ கீபோர்ட்லயோ எதுலயோ ஒண்ணுல கொட்டினோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், அதனுடைய வேலையை அங்கேயே நிறுத்தம் செய்துவிடும். சோ அப்போ இது எல்லாமே நமக்கு வேலையை, கணினியானது அதனுடைய வேலையை நிறுத்தம் செய்வதற்காக உள்ள என்ன சொல்றது எஃபெக்ட்ஸ். அடுத்தது, லெட்ஸ் கீப் த லேப் கிளீன் அண்ட் டைடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்க்கூடத்தை துப்புரவாக வைத்திருத்தல் வேண்டும். ஆய்க்கூடம் துப்புரவாக இல்லைன்னா ஏசி ரூம்ல நம்மளால உட்காரவே முடியாது. ஓகே, லெட்ஸ் கீப் த லேப் வித்தவுட் மாய்ச்சர் வெட்னஸ். ஈரலிப்பில்லாமல் வைத்திருக்க வேண்டும். அதாவது லேப் வந்து அந்த வெட்னஸ் வித்தவுட் மாய்ச்சர்லயே இருக்கணும். ஓகேவா? ஸோ சம் ஸ்டெப்ஸ் தட் கேன் பி டேக்கன் டு ப்ரொடெக்ட் த கம்ப்யூட்டர் ஃப்ரம் பிசிக்கல் ஹார்ம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க. இதுல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்திருக்காங்க, பை என்டரிங் த லேப் வித்தவுட் ஃபுட்வேர் த கம்ப்யூட்டர் லேப் கேன் பி கெப்ட் ஃப்ரீ ஆஃப் சாண்ட் அண்ட் டஸ்ட். பாதணிகளை கழற்றிய பின் ஆய்க்கூடத்தினுள்ளே பிரவேசிப்பதன் மூலம் ஆய்க்கூடத்தினுள்ளே மணல் மற்றும் தூசி ஆகியன இல்லாத ஒரு சூழலை பேணலாம். அடுத்தது பாயிண்ட், dust gathering on computer circuits can be prevented by cleaning all the computers in the lab at least once in every 3 months. ஆய்க்கூடத்தில் உள்ள எல்லா கணினிகளையும் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் சுத்தப்படுத்துவதன் மூலம் கணினிகளின் சுற்றுகளின் மீதுள்ள தூசிகள் படிவதை தடுக்கலாம். ஓகேவா? டஸ்ட் கேதரிங் கம்ப்யூட்டர் டிவைசஸ் கிளீன் பண்றது எவ்ரி 3 months பண்ணியே ஆகணும். அடுத்தது, ஆய்க்கூடத்தில் உணவு உட்கொள்வதை தவிர்த்தல் வேண்டும். ஏனெனில் தரையில் விழுந்த உணவு துணிக்கைகளை நோக்கி எறும்புகள் பூச்சிகள் ஆகியன கவரப்படலாம். Taking food in the lab can attract insects like ants to the food particles fallen on the ground. இது வந்து எறும்புகள் வரலாம், பூச்சிகள் வரலாம். இதெல்லாம் கவரும் போது என்ன ஆகும், வயர்ஸ் எல்லாம் கடிச்சு வச்சிடும். அது வயர்ஸ் கடிச்சாச்சுன்னா நம்மளுடைய கணினியானது வேலை நிறுத்தம் செய்யப்படும். மாய்ச்சர் இந்த லெபார்டரி மே காஸ் ஷார்ட் சர்க்கியூட். ஆய்க்கூடத்தில் ஈரலிப்பை தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் இதன் மூலம் சுற்று குறுஞ்சுற்றாகலாம். ஷார்ட் சர்க்கியூட்னா குறுஞ்சுற்று. ஓகேவா? ஸோ ஷார்ட் சர்க்கியூட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. லாஸ்ட் பாயிண்ட், 4வது பாயிண்ட். இது வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வன்பொருள் பாதுகாப்பிற்கான தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறது முடிஞ்சது. 4வது ஸ்டெப், ஸ்டெப்ஸ் தட் கேன் பி டேக்கன் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தெஃப்ட். திருடர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு செய்யத்தக்க செயல்கள். முதல் வந்து மேக்கிங் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆஃப் த லெபார்டரி in such a way as to be locked property.
கணினி ஆய்க்கூடத்தில் கதவுகளையும் ஜன்னல்களையும் நன்றாக பூட்டி வைக்க வேண்டும், திருடர்கள் வராம இருக்கு. அடுத்தது protecting system unit by locking it. சுற்றின் முறைமை அலகையும் பூட்டி வைக்க வேண்டும். மூணாவது, மூடிய சுற்று தொலைக்காட்சி கேமராவை பயன்படுத்துதல். யூசிங் சிசிடிவி கேமரா, closed circuit television camera. சிசிடிவி கேமராவுடைய ஃபுல் ஃபார்ம் closed circuit television camera. இது கண்டிப்பா ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூடிய சுற்று தொலைக்காட்சி கேமரா என்பது சிசிடிவி கேமராவா. சிசிடிவியுடைய ஃபுல் ஃபார்ம் closed circuit television camera. ஓகேவா? சோ இந்த மெயினா வந்து டோர்ஸ ப்ராப்பரா லாக் பண்ணிட்டு சிசிடிவி கேமரா இருந்தாலே 100% தெஃப்ட்ல இருந்து பாதுகாக்க இயலும். ஓகேவா? சரி, இதுல எதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. சோ எக்ஸல் வந்து என்னது, சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா? சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன அப்படிங்கறதையும் இங்க கொடுத்திருக்காங்க. ஹார்ட்வேர்னா the parts of technology that you can see and touch. சாஃப்ட்வேர்னா instruction that tell the technology devices what to do. ஓகே, சோ நம்மள வந்து உணர முடியாதது சாஃப்ட்வேர், உணரக்கூடியது ஹார்ட்வேர். சோ எக்ஸல் வந்து சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா? சாஃப்ட்வேர். ஓகே, what is software or hardware? சாஃப்ட்வேர். ஓகே, ஏன்னா அதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் டச் பண்ணி இருக்க முடியாது. ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா? சாஃப்ட்வேர். மொபைல் போன்ல யூஸ் பண்றோம் இல்லையா அப்ளிகேஷன், அது ஆண்ட்ராய்டு. மெக்காவே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர். அதாவது நம்மளால தொட்டு பார்க்க முடியுமா, ஆன்டிவைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அப்ப அது என்னது, சாஃப்ட்வேர். லேப்டாப், லேப்டாப் உங்களால டச் அண்ட் ஃபீல் கொடுக்க முடியுமா? எஸ், அப்போ அது ஹார்ட்வேர். ஹெட்போன்ஸ், ஹெட்போன்ஸ் உங்களால டச் அண்ட் ஃபீல் கொடுக்க முடியுமா? நீங்க தொட்டு பாக்குறீங்களா இல்லையா ஹெட்போன்ஸ் எல்லாம்? டச் பண்ணி பாக்குறீங்க, தொட்டு உணர்றீங்க, சோ அப்போ அது ஹார்ட்வேர். ஸ்பீக்கர்ஸ் தொட்டு உணர முடியுமா? எஸ், தட் இஸ் ஹார்ட்வேர். மவுஸ் ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? ஹார்ட்வேர். கேமரா எப்படி டச்சா? கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும், டச் பண்ண முடியுமா முடியாதா? எஸ். போட்டோஷாப்ஸ் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர்? சாஃப்ட்வேர் வந்து ஒரு அப்ளிகேஷன். ஓகே, இது பாருங்க, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா? நான் வாட்ஸ்அப்பை வந்து டச் பண்ணுவேன் மேம், சோ அதனால வாட்ஸ்அப் வந்து ஹார்ட்வேர் அப்படி சொல்லுவீங்களா இல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவீங்களா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா? சாஃப்ட்வேர். பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், இது சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா? சாஃப்ட்வேர். போன், மொபைல் போன், மொபைல் போன் நம்மளால டச் பண்ண முடியும் தானே? எஸ், இட் இஸ் அ ஹார்ட்வேர். விண்டோஸ் 10 சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர்? விண்டோஸ் 10 டச் பண்ணுவீங்களா? சாஃப்ட்வேர், டச் பண்ண முடியாது. டேப்லெட், இதுவும் கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரா? டச் பண்ண முடியும் முடியாதா? முடியும். வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர்?
Google Chrome is hardware or software? Google Chrome hardware or software? Software. டச் பண்ண முடியாது, கண்களால் பார்க்க மட்டுமே இயலும். கீபோர்டு ஹார்ட்வேர், டச் பண்ண முடியும். கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? பிளாட்ஃபார்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர். கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் தான். அவங்களால கேம் விளையாட தான் முடியும், ஆனா அந்த கேம் வந்து என்ன உள்ள நடக்குதுன்னு போய் டச் பண்ண முடியாது. கரெக்ட். ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர்? ஹார்ட்வேர். சோ இப்ப இதுல எதெல்லாம் ஹார்ட்வேர் எதெல்லாம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது செக்ரிகேஷன் பார்த்தோம். எல்லாமே நமக்கு என்ன, எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிடும். கரெக்டா? சோ அப்ப நமக்கு எல்லாமே வந்து சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் உள்ள வித்தியாசங்கள் கரெக்டா வந்து இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். சோ அடுத்த வகுப்புல இன்னைக்கு ஹார்ட்வேர் பாதுகாப்புக்கான எல்லா விடயங்களும் நாம் பார்த்தாயிற்று. சோ அடுத்த வகுப்பில் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சாஃப்ட்வேர் பாதுகாப்பு, மென்பொருள் பாதுகாப்பை பற்றி அறிவோம். சோ இன்றைய வகுப்பில் வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் இருக்கா? அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.